சார் ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு நடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு ஹிந்திக்கு போகணுன்னு அவருடைய எண்ணம் இருந்தது. அதனால் வந்துட்டு இது ஹிந்திக்கு எதிரான படமாக இருக்குது, நடித்தா சிக்கல் வந்துடுன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் ஆமாம் வருது. ஆமாம். இது எந்த அளவுக்கு சார் உண்மையான செய்தி? இல்லை அது எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலனா, ஆனால் இதை வந்து கேட்கும் போதே வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அது காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்திக்கு எதிரான விஷயத்துக்காக வந்து நான் நடிக்கலை அப்படியெல்லாம் வந்து எதுவும் இல்லைன்ட்டு சூர்யா தரப்புலேருந்து சொன்னாங்க. இப்போ இதில் வந்து இதுலேயும் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனும் வந்து பாலிவுட்டில் அந்த படம் பெரிய ஹிட்டு அமரன். ஈவன் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் அந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. ஜம்முவில் ஸ்க்ரீன் பண்ணல, ஸ்ரீநகரில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே பேக்கட் ஹவுஸாக ஓடின படம் அது. இப்போ அவருக்கும் வந்து நம்ம பாலிவுட்டில் நம்ம படமும் நல்லா போகுது. அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒப்பீனியன் அவருக்கும் இருக்குது இல்லையா? அதனால் வந்து நிச்சயமாக அந்த மாதிரி இருக்காது இந்த படம். பார்த்து யாருக்கும் பாதகம் இல்லாமல். ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்பயுமே பெரிய சக்ஸஸ் வந்துருச்சுனாலே ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ தான் எல்லா பக்கத்துலையும் எங்கேயாவது எதிர்ப்பு வந்துருமா, எங்கேயாவது நமக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு போய் யோசித்து வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அதனால் அந்த மாதிரி எதுவும் வராது. அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல் நான் தெரியாமல் இருந்துட்டு போய்டுவோன்ற மாதிரி தான் சிறப்பு.